துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் மேயர் ஏக்ரம் இமமோக்லு ஊழல் புகாரில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து அங்கு புதிதாக மாணவர் போராட்டம் வெடித்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நேற்று இஸ்தான்புல் சாலைகளை ஆக்கிரமித்தனர். உள்ளூர் மக்களும் அதில் சேர்ந்து கொண்டதால் மாநகரமே ஸ்தம்பித்து போனது. அண்மைய ஆண்டுகளில் துருக்கி கண்ட மாபெரும் சாலை ஆர்ப்பாட்டம் இதுவாகும். மார்ச் 19ஆம் தேதி இமமோக்லு கைதானதும் தொடங்கிய ஆர்ப்பாட்டம் துருக்கியில் உள்ள 81 மாவட்டங்களில் குறைந்தது 55 மாவட்டங்களுக்கு பரவியது. கழக தடுப்பு போலீசாரும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் மோதிக்கொண்டதால் விஷயம் பெரிதாகி அனைத்துலக சமூகத்தின் கண்டனத்தையும் பெற்றது. நேற்று கைதான 43 பேரோடு சேர்த்து இதுவரை 1130 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கூறினார். அவர்களில் ஒரு செய்தியாளரும் புகைப்படக்காரரும் அடங்குவர். எதிர்கட்சியை சேர்ந்தவரான 53 வயதே இமமோக்லு அடுத்த பொது தேர்தலில் நடப்பு அதிபர் ரிசப் தாயப் எர்டகனை தோற்கடிக்கும் வல்லமை பெற்ற ஒரே அரசியல்வாதியாய் பார்க்கப்படுகிறார். மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்று திகழும் அவரை திடீரென ஊழல் மற்றும் பயங்கரவாத புகார்களில் சிக்க வைத்து சிறையில் அடைத்திருப்பதால் மக்கள் கொதித்து போயிருக்கின்றனர். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.